ஏன்னா ஓடிஐ டீமே ஈஸியா சுருட்டிடலாம் அப்படின்னு இங்கிலாந்து எதிர்பார்த்தாங்களா? திருப்பி அடிச்சாங்கல்ல. ஆனா அப்படி என்னதான் இந்த மேட்ச்ல டிஃப்ரெண்டா பண்ணாங்க பார்க்கலாம். பவுன்சர் பயம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் இந்தியன் பவுலிங் காமிச்சாங்கல்ல. குர்னூர், பும்ரா அண்ட் பிரசித் கிருஷ்ணா சும்மா பால் ஃபுல்லா மூஞ்சிக்கு ஃபென் பண்றதுக்கெல்லாம் டக்கெட் பட்ட கஷ்டம்லாம் செம்மையா இருந்தது. T20 நமக்கு என்ன கொடுத்தாங்களோ அந்த மெடிசன் அப்படியே நம்ம இந்தியன் பவுலர்ஸ் வந்து அவங்களுக்கு திரும்ப கொடுத்துட்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த பும்ராவை கரெக்டா வந்து ப்ரூக்கு வந்தவனே வந்து எடுத்து போட்ட வந்து வந்தவனே விக்கெட் எடுத்தது வந்து ஒரு கூஸ் பம்ப் மூமெண்டா எனக்கு செம்மையா இருந்தது. ஸோ பவுலிங்ல வந்து சும்மா நீங்க வந்து பவுன்சர் பிச்சை வச்சு நம்மளை ஏமாத்தணும் அப்படிங்கறதெல்லாம் இனிமேல் முடியாதுங்கிறத கிளியரா வந்து இந்தியா திரும்ப கொடுத்துட்டாங்க. பவுன்சர் பயம் காமிச்சிட்டாங்க. அதே நேரத்துல பவுன்ஸுக்கு எங்களுக்கு பயம் இல்லைங்கிறதையும் கில்லு செம்மையா காமிச்சாரு இல்லைங்களா. சரி, அவர் இன்னிங்ஸ்ல வந்து நான் வந்து 2-3 விஷயம் கிளியரா நோட் பண்ணேன். அதான் அப்ரோச் டிஃபரன்ஸுங்கிறது. ஒன்னு வந்து அவர் வந்து ஹார்ட் ஹிட்டிங்க்கு போல. ஹி வாஸ் மோர் லைக் ஃபோக்கஸிங் ஆன் டைமிங் அண்ட் பிளேஸ்மெண்ட். ஹுக்கு புல்லு வந்து வெரி பேசிக் இன் திஸ் கண்டிஷன். பிச்சு கஷ்டமா தான் இருந்தது. இங்கிலாந்து பேட்டிங் பிடிக்கிறப்பையும் சரி, கில்லு இந்தியா பேட்டிங் பிடிக்கிறப்பையும் சரி. ஆனா ஒரு 2 பால் ஹுக் அடிச்சு 6 போனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பவுலர் லைன் லென்த் மாத்தி தான் ஆகணும். ஓகேங்களா. இன்ஃபேக்ட் எக்ஸ்ட்ரா பன்ஸ்ல அவரையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு. அதுதான் வந்து என்ன சொல்றது, யூ ஃபோக்கஸ் ஆன் த கவுண்டர் அட்டாக் இன் அ வே தட் வில் புட் த பவுலர்ஸ் ஆஃப். இன்னொரு நீங்க வந்து நோட் பண்ணிருந்தீங்க, ஜாக்ஸ் வந்தவொடனே அவரை வந்து செட்டில் ஆகவே விடல. முதல் 2 பால் தட்டி விட்டாரு, 3வது பால் ஸ்வீப்பு, 4வது பால் இறங்கி வந்து சிங்கிள். ஸோ ஐ திங்க் அந்த ஸ்மால் திங்ஸ் அடாப்டிங் டு த கண்டிஷன் வந்து கில் வந்து கிளியரா வந்து ஷோ பண்ணாரு. அதுதான் வந்து இந்த டீமோட அப்ரோச்சுக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒன்லி ஹார்ட் ஹிட்டிங்கை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்த அப்ரோச்சுக்கும் பெரிய டிஃபரன்ஸ். இந்த மாற்றம் வந்து கண்டிப்பா இந்த சீரீஸ்ல வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, கில்லு அடாப்டபிலிட்டி காமிச்சு ரன்ஸ் எடுத்துட்டாரு. ஆனா நமக்கு திடீர்னு மிடில் ஆர்டர்ல ஒரு சின்ன கொலாப்ஸ் மாதிரி வந்து ஐயோ இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு பயத்தை உண்டாக்குறப்ப யாரா வந்து காப்பாத்துவாங்கன்னு பாக்குறப்ப நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. நாங்க எல்லா வீடியோலயும் பேசியிருப்போம், இந்த லோயர் ஆர்டர் ஆல்ரவுண்டர்ஸ் இருந்து ரன் வரலங்கிறது. இந்த மேட்ச்ல வந்து நமக்கு வாஷிங்டன் சுந்தரும் அக்ஷர் பட்டேலும் கடைசியில வந்து மேட்சை பினிஷ் பண்ணது வந்து ரொம்ப முக்கியமான பாசிட்டிவ் திங் ஃபார் த ஓடிஐ டீம். அது அவங்க வந்து என்ன சொல்றது, சும்மா ஏனோதானு விளையாடல. எனக்கு தெரிஞ்சு அவங்களுமே வந்து கண்டிஷன்ஸ்க்கு அடாப்ட் பண்ணி தான் பிளே பண்ணாங்க. ஏன்னா வந்தவொடனே கொஞ்சம் வந்து அந்த பேஸ் பவுன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங்கா வந்து கேம் வந்து சூப்பரா முடிச்சாங்க. அப்படிங்கிறப்ப வந்து இது வந்து நமக்கு இந்த சீரீஸுக்கு வந்து ஒரு முக்கியமான பிக் டிக்கு. இது கண்டினியூ ஆகணும். வாட்ச் அவுட் ஃபார் திஸ். என்னதான் கில்லு ரன் எடுத்தாலும் லோயர் ஆர்டர்ஸ் ரன் வந்தாலும் நம்ம ரோக்கோ கிட்ட இருந்து ரன் வரல அப்படிங்கறது நிறைய பேர் ஒரி பண்ணுவீங்க. என்னை பொறுத்தளவுக்கு அது வந்து நல்லது அப்படிங்கறதா நான் யோசிக்கிறேன். நல்லது அப்படின்னா என்ன சொல்ல வர்றேன்னா, அவங்க கிட்ட ரன் வராம இந்தியா வின் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களும் கண்டிஷன்ஸ் அடாப்ட் பண்ணி அந்த ரஸ்டினஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் ஃபார்முக்கு வந்துட்டா பேட்டிங் இஸ் செட்டில்டு. நம்ம T20ல வந்து ஐயோ என்னடா பவுன்ஸ் போட்டு எப்போ அவுட் ஆவாங்க, 50 அடிப்பாங்களா 100 அடிப்பாங்களாங்கிற பயம்லாம் போய் ஐ திங்க் ஒரு செட்டில்டு பேட்டிங் லைனப் சீக்கிரமா வந்துரும், ரோக்காவும் கிளிக் ஆனா அப்படிங்கறதா என்னோட பாயிண்ட். எனக்கு வந்து ரோக்கோவோட எனக்கு இன்னொரு கன்சர்னானது நான் பார்த்தது இந்த இந்த மேட்ச்ல நான் பார்த்தது அப்படின்னா, ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நானும் எல்லா மேட்ச்ல இருந்து பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அயர்லாந்து இங்கிலாந்து T20 சீரீஸ் இருந்து பேசிட்டு இருக்கேன். அந்த ஸ்கிராச்சினஸ் இன்னும் போல. அது போக அவர் அவுட் ஆனது வந்து நானே என்னோட தலையெழுத்தை நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கிய ஒரு ரன் அவுட் ஆனாரு. பட் அவரோட இது ரன் வரல அப்படிங்கிறது நான் கண்டிப்பா மாறணும் அப்படிங்கறது வியூ. ஏன்னா அவர் வந்து ஃபார்முக்கு வந்துட்டா மிடில் ஆர்டர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்பின்னர்ஸை வந்து ஈஸியா கவுண்டர் அட்டாக் பண்ணுவாருன்றது இது நிறைய இடம் நம்ம பேசியிருக்கோம். ஸோ ஐ திங்க் ரோக்கோவோட எனக்கு வந்து அது வந்து சீக்கிரமா சார்ட் அவுட் ஆகணும். ஐ ஹாவ் ஃபுல் ஃபெய்த் இன் ரோக்கோ. அது வந்து கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் மேட்ச்ல வந்து கண்டிப்பா கிளிக் ஆயிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ ஓவராலா இந்த மேட்ச் நான் பாக்குறப்ப இந்தியா ஆன்சர்ட் ஒன் கொஸ்டின். அதாவது டேலண்ட் வந்து இந்தியாவில் பிரச்சனையே கிடையாது. கண்டிஷன்ஸை கரெக்டாக அடாப்ட் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா எந்த டீமை இந்தியா வின் பண்ண முடியுங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்து எனக்கு கிளியராக தெரியுது. இதே மாதிரி இங்கிலாந்து இன்னும் பவுன்சி பிச்சஸ் கொடுப்பாங்களா இல்லை என்ன கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம செகண்ட் மேட்ச்ல தான் பார்க்கணும். இந்தியா அந்த கண்டிஷன்ஸையும் யூட்டிலைஸ் பண்ணி அவங்க அதை அட்வான்டேஜா சாதகமாக யூஸ் பண்ணி வின் பண்றாங்களாங்கிறத மேட்ச் முடிஞ்ச உடனே திரும்ப நம்ம பார்க்கலாம். அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, சைனிங் ஆஃப், மாஸ்டர். தேங்க்யூ.